சிவகார்த்திகனும் சரி அந்த படத்தில் இருக்கவங்க எல்லாருமே சொன்னாங்க 9ஆம் தேதி அண்ணாவோட படம் வருது, 10ஆம் தேதி எங்கள் படம் வருது, முதல்ல அதை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு. நாங்கள் யாருமே எதையுமே பார்த்து என்ஜாய் பண்ண போகிறதில்ல, எல்லாருமே கவலை தான் பட போகிறோம். அதை நினச்சாலுமே கொஞ்சம் கவலையாக இருக்குது. ஒருவேளை இதை மாதிரி பண்ணுறதுனால அந்த படத்தை தான் நாங்கள் எல்லாருக்குமே தோணுது. அது 9ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருந்தா கூட நாங்கள் அதை யோசிச்சிருக்க மாட்டோம். இப்போ ரிலீஸ் ஆகாதனால எல்லாரோட மனசுல என்ன தோணுதுன்னா, அப்போ இதனால தான் அவங்க பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு பொய்யான ஒரு கதையை எங்களுக்கெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்களோ அப்படின்னு. தீர்ப்பே பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி கொடுக்குறேன்றாங்க. அதுக்கப்புறம் அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்? இப்போ சனி ஞாயிறு அதுக்கப்புறம் பொங்கல் இந்த எல்லா லீவும் போனதுக்கப்புறம் அந்த படம் வந்து என்ன பிரயோஜனம் இருக்குது? அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களாம் நினைக்கிறாங்க இதுலலாம் வசூல் வந்து கம்மி பண்ணிடுவாங்க. இப்போ எப்படி இருந்தாலும் அந்த படம் ரிலீஸ் ஆகல, பராசக்தி வருதுன்னா கண்டிப்பாக எல்லாரும் அந்த படத்துக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. மக்கள் இல்லை அவரோட ஃப்ரெண்ட்ஸு அவரோட ஆடியன்ஸ் எல்லாருமே சில அதை பற்றி யோசிச்சாங்கன்னா அந்த படத்துக்கு கூட போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ டிக்கெட்டில் நேற்று எங்கள் வீட்டுக்காரர் கூட காமிச்சாரு எவ்வளோ டிக்கெட் புக் ஆகிருக்குன்னு. அதை பார்க்க பார்த்தீங்கன்னா ஒரு மிஞ்சு போனால் அவ்வளோ சீட்டு காலியாக இருக்குது. ஒரு 4-5 இடத்துல தான் இருக்கா மாதிரி இருக்குது டிக்கெட்டு. அவ்வளோ காலியாக இருக்குது. இப்போ இதை இன்னும் கொஞ்சம் அவங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால 9ஆம் தேதி வராதுனால இன்னும் அதை பார்க்க அதுக்கு போகிறவங்க கூட போகாமல் தான் ஆகுவாங்களே தவிர யாருமே போக மாட்டாங்க.